the manifestation of glory of Christ manifesting through you. ஆமென். நீங்கள் நடக்கும் போதும் செயல்படும் போதும் கிறிஸ்துவினுடைய வெளிப்பாடு உங்கள் மூலமாக கிரியை செய்கிறது. கரங்களை தட்டி எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போமா? Hallelujah. Hallelujah. Do you believe you are a Christian? நீங்க நம்புறீங்களா நீங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்லி? நீங்க நம்புறீங்களா? How many people are here to Christian? ஆமென். இங்க இருக்கிறவர்களில் எத்தனை பேர் கிறிஸ்தவர்களா இருக்கிறீர்கள்? கையை உயர்த்தி காண்பீங்க கிறிஸ்தவர்கள் சொல்றவங்க. Maybe you are saying, why you asking this question, pastor? ஆமென். ஒருவேளை நீங்க என்னிடத்துல கேட்கலாம், ஏன் பாஸ்டர் இந்த ஒரு கேள்வியை என்கிட்ட கேக்குறீங்க? This is not fair to asking this kind of the question. ஆமென். இது நல்ல காரியமா நீங்க இப்படிப்பட்ட கேள்விகளை எங்க கிட்ட கேக்குறீங்களே? You know that we are the church members. ஆமென். உங்களுக்கு தெரியும் நாங்க சபை அங்கத்தினர்கள் என்று சொல்லி we are coming to the church, we are receiving the baptism, we are giving the tithe, we are regularly attending the church ceremony. ஆமென். நாங்கள் சபைகளுக்கு வருகிறோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், சரியாக ஆராதனைகளுக்கு நாங்கள் கலந்து கொள்கிறோம். Hallelujah. Hallelujah. If you are saying you are Christian but kingdom of enemy is not accept you as a Christian. ஆமென். நீங்கள் ஒருவேளை சொல்லலாம் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று, ஆனால் சாத்தான் சொல்லுகிறார் நீங்கள் கிறிஸ்தவர்கள் இல்லை என்று. Hallelujah. Hallelujah. Only one thing devil fearing. ஒரு காரியத்திற்காகத்தான் சாத்தான் நடுநடுங்குகிறான். Hallelujah. Hallelujah. Power. வல்லமை. சக்தி. வல்லமை. Yes. Hallelujah. Hallelujah. How many people are under the power of the Holy Spirit? எத்தனை பேர் பரிசுத்த ஆவியின் வல்லமைக்குள்ளா இருக்கிறீர்கள்? Hallelujah. Hallelujah. 3-4 பேர். Some people only. ஆமென். 3-4 பேர் தான் இருக்கீங்க போல இருக்கு. 3-4 சத்தம் தான் வருது. I'm not preaching for not to 3 people. ஆமென். நான் 2-3 பேருக்கு பிரசங்கம் பண்ணல. I'm preaching for all the church. நான் எல்லா ஜனத்தினருக்கும் பேசுகிறேன். Hallelujah. Hallelujah. Oh, I'm preaching for 10 people, not for all. ஆமென். நான் சபை முழுவதுக்கும் பேசல, நான் வெறும் 10 பேருக்கு மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். How many people don't like devil? அப்ப எத்தனை பேருக்கு பிசாசு பிடிக்காது? Lift up your hand. கரங்களை உயர்த்துங்க. You are speaking in tongues, you are speaking in the voice of God, you are speaking hallelujah, you are breaking the head of enemy in your life. அந்நிய பாஷை பேசும்போதும் நீங்கள் ஆண்டவரை துதிக்கும் போதும் வல்லமையை பேசும்போதும் நீங்கள் சாத்தானுடைய கிரியைகளை அழித்து போடுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. If you are silent, devil will laugh in the front of you. ஆமென். நீங்கள் வெட்கப்பட்டால் ஆமென் சாத்தான் உங்களுக்கு முன்பதாய் அவன் சிரிக்கிறவனாக இருப்பான். All the time you are coming to the church, all the time in the presence of God, you try to destroy your head and feet. ஆமென். நீங்கள் சபைக்கு ஒவ்வொரு முறையும் வரும்பொழுதும் கர்த்தரை ஆராதிக்கும் போதும் நீங்கள் சாத்தானுடைய தலையையும் காலையும் நசுக்கி போடுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. We can go to the word of God. நம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் செல்வோம். அதுக்கு முன்பதாக I wanted to say thanks to invite me Prophet Linesh. ஆமென். கொஞ்ச நேரம் ஆமென் நான் தீர்க்கதரிசி லினிஸ் அவர்களை நான் அழைக்கிறேன். The Prophet Linesh is my spiritual father in Christ. ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள ஆமென் ப்ராஃபட் லினிஸ் அவர்கள் எனக்கு ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறார். Every great man of God, a great leader. எல்லா தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய மனுஷரும் ஒரு பெரிய தலைவர்களாய் இருக்கிறார்கள். In the upper the Timothy is a Paul is there. ஆமென். இந்த தீமோத்தேயுக்கு மேலாக ஒரு பவுல் இருந்தார். The prophet Elisha above is prophet Elijah. தீர்க்கதரிசியாகிய எலிசாவுக்கு மேலாக தீர்க்கதரிசியாகிய எலியா இருந்தார். The Bible says the one prophet submitted other prophet. ஒரு தீர்க்கதரிசி இன்னொரு தீர்க்கதரிசியை உருவாக்குகிறார். Hallelujah. அவை அர்ப்பணிக்கிறார். This is a give and take policy. அவை அங்கே ஆமென் தெய்வீக கொடுத்தல் வாங்குதலை அங்கே பார்க்கிறோம். The Bible says the iron sharp irons. ஆமென். வசனம் சொல்லுகிறது ஆமென் இரும்பானது இரும்பை கருக்காக்குகிறது. Sometimes we are the rest condition, the other iron to sharp and sharpening to cut the kingdom of enemy. ஆமென். ஒருவேளை நாம் மழுங்கினவர்களாய் இருக்கலாம், ஆனால் ஆமென் ஷார்ப்பா இருப்பது கருக்கா இருப்பது அது அந்தகார கிரியைகளை அழித்து போடுவதாக இருக்கிறது. You need a prophet to sharpen your life. ஆமென். உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி தேவை. ஏனென்று சொன்னால் உங்களை கூர்மையாக்க
Because the reason you are an iron. ஏனென்றால் நீங்கள் எதற்காக இரும்பா இருக்கிறீர்கள் தெரியுமா? You are the iron, the reason you need the sharpener. நீங்கள் இரும்பா இருப்பதினாலே உங்களுக்கு கூர்மை அவசியமாய் இருக்கிறது. Where you are? நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? You are in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள். The Roman chapter 14 and verse number 17, 20. ஆமென். வசனம் சொல்கிறது ரோமர் ஆமென் 14ஆம் அதிகாரம் 19 20வது வசனம் எப்படியாய் சொல்கிறது? Can you put on the screen? ஆமென். யாராவது ஆங்கில வசனத்தை இந்த ஆமென் டிவில போட முடியுமா? Roman chapter வாசிக்க கேட்கலாம். ரோமருக்கு எழுதின ஆமென். ரோமருக்கு எழுதின நிருபம் 14. ஆமென் 14ஆம் அதிகாரம். Is coming? போட்டீங்களா? Is up here? 14. 14 verse number 17. ஆமென். 17 இருந்து வாசிக்க கேட்கலாம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும். 17. 17ஆம் வசனத்தை போடுங்க. 17 போடுறீங்களா? எஸ். The Bible says the for the kingdom of God not meat and drinks. வசனம் சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, Hallelujah. அது நீதியும் சமாதானமுமாய் இருக்கிறது. தெய்வ ராஜ்யம் இறைச்சி அல்ல. ஆமென். ஆமென். ராஜ்யம் என்று சொன்னால் அது ஆமென் கிழங்கோ கரியோ அல்ல. It's my language. I can say that every Sunday coming and attending the service, eating the mutton and chicken, going to sleep. That is not the kingdom of God. அவன் என்னுடைய பாஷையில நான் சொல்ல போனா என் மொழியில சொன்னா எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சபைக்கு வந்து வீட்டுல போய் மாமை ஆட்டுக்கறியை சாப்பிட்டு தூங்குறது இல்ல. அவன் தேவனுடைய ராஜ்யம். That is a problem. அதுதான் பிரச்சனை. The pastor give to the good food to you. You must strengthen to worship God. அவன் நல்ல போதகர் உங்களுக்கு நல்ல ஆகாரத்தை தருகிறார். ஏன் தெரியுமா? நீங்க நுழைந்து நல்ல கர்த்தரை ஆராதிக்கத்தான். Not for sleeping. தூங்க அல்ல. That's the reason the Bible said the kingdom of God not meat and drink, but the righteousness and the peace and the joy of the Holy Spirit. வசனம் சொல்கிறது தேவனுடைய ராஜ்யம் புசிப்பினும் குடிப்பும் அல்ல, அது தேவனுடைய நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் உண்டாகிற சந்தோஷமாய் இருக்கிறது. Hallelujah. Bible says you wanted to receive the peace and joy in the Holy Spirit power in the kingdom of God. வசனம் சொல்கிறது நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே சமாதானத்தையும் நீதியையும் பெற்றுக்கொள்கிறவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள். People of God, I'm hating powerless Christian. நான் நல்ல கவனிங்க கிறிஸ்தவர்களே. ஆமென். நீங்கள் ஆமென் ஸ்தோத்திரம். நான் கிறிஸ்தவர்கள் வல்லமை இல்லாதவர்களாய் இருக்கும்போது நான் அவர்களை வெறுக்கிறவராய் இருக்கிறேன். Two types of the Christian in the world. ரெண்டு விதத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். Some dead body Christian, some alive Christian. ஆமென். ஆமென். போலி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, உண்மையால் ஜீவிக்கிற கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். I don't know which category you are. ஆமென். எனக்கு தெரியாது நீங்க எந்த விதத்திலே இருக்கிறீர்கள் என்று சொல்லி. Hallelujah. Hallelujah. Sometime I'm preaching the church, I think you are the first level. ஆமென். ஆமென். சபையில பிரீச் பண்ணும்போது நான் பார்க்கிறேன் நீங்கள் சில நேரத்துல முதல் கட்டத்துல தான் இருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. That's the reason Bible say you are not receiving, the stone will praise. ஆமென். நீங்க ஏற்றுக்கொள்ளாவிட்டால், நீங்கள் துதிக்காவிட்டால் கல்லுகளே அவரை துதிக்கும். Yes. Hallelujah. Hallelujah. Many churches, பல சபைகள் people are under the pressure cooker. ஆமென். ஆமென். ஜனங்கள் ஒரு பிரஷர் குக்கரை போல தான் இருக்கிறாங்க. I travel all over the world, especially in out of the India, Africa, different countries. நான் अनेक உலக நாடுகளுக்கு சென்றிருக்கிற, விசேஷமாக ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு நான் செல்வதுண்டு. Because I could sense in my spirit all the believers under the pressure cooker. நான் என் ஆவியிலே அப்படியாய் உணர்ந்திருக்கிறேன். ஆமென். எப்படி ஒரு குக்கர் பிரஷர் கூட இருக்கிறது போல இருக்கிறார்களோ அதே போல தான் ஜனங்களும் இருக்கிறார்கள். Because they are thinking about அவர்கள் நினைப்பது என்னவென்றால், அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? புசிப்பதும் குடிப்பதும் தான். Look at that. கவனிங்க. The Paul saying, அவை வசனம் சொல்கிறது, பவுல் kingdom of சொல்கிறார், God is not meat and drinks. அவை வசனம் சொல்கிறது கர்த்தருடைய ராஜ்யம் அது புசிப்பும் குடிப்பும் அல்ல. எப்ப எனக்கு வீடு கிடைக்கும், எப்ப எனக்கு வீடு கிடைக்கும், எப்ப என்ன கல்யாணம் நடக்கும், எப்ப என்னுடைய திருமணம் நடக்கும், எப்ப என்னோட பேங்க்ல அக்கவுண்ட்ல பேலன்ஸ் வரும், எப்ப என்னுடைய வங்கி கணக்குல காசுகள் நிறையும்.
Stop it. அதை நிறுத்தணும். You are not in the kingdom of God. நீங்க தேவனுடைய ராஜ்யத்தில் இல்ல. If you are the kingdom of நீங்க God, தேவனுடைய ராஜ்யத்தில் இருந்தால் you are under the joy of the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியால் உண்டாகிற சந்தோஷத்துக்குள் இருப்பீர்கள். Yes. I pray you come into the first love of Christ. நான் செபிக்கிறேன், நாம் கிறிஸ்துவின் அன்பிலே வர வேண்டும். Hallelujah. ஹalleluya. I'm from Kerala. நான் கேரளா தேசத்திலிருந்து வருகிறேன். Sorry for that. Kerala people don't like me ஆமே, ஏன்னு சொன்னா கேரளா மக்களுக்கு என்ன பிடிக்காது. because they are against the power. ஏனென்றால் அவர்கள் வல்லமைக்கு விரோதமா இருக்கிறார்கள். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. I think you don't like me. ஆமே, ஒருவேளை உங்களுக்கு என்ன பிடிக்காது. Kerala people don't like I'm coming to here. You don't like I'm going to Andhra. ஆமே, கேரளா மக்களுக்கு பிடிக்காம நான் இங்க வந்திருக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கலனா நேரா நான் ஆந்திரா போய்டுவேன். Hallelujah. ஹalleluya. Praise God. ஆமே. Because the reason I saw many people are in Kerala, different places. There are a lot of preachers. காரணம் என்னவென்றால் ஆமே ஸ்தோத்திரம், கேரளாவில் இருக்கிறவர்கள் அநேகர் பிரீச்சரா இருக்கிறார்கள். They can preach long 2-3 hour section. ஆமே, அவர்கள் 2-3 பகுதிகளை பேசுவார்கள், செக்ஷன்ஸ் பேசுவார்கள். Because they are preaching about meat and drinks. அவர்கள் பேசுவதெல்லாம் புசிப்பதும் குடிப்பதையும் குறித்துதான். Hallelujah. ஹalleluya. People are enjoying. ஜனங்கள் சந்தோஷிக்கிறார்கள். Devil are enjoying. ஆனால் சாத்தான்களும் சந்தோஷப்படுகிறார்கள். But we are different preachers. ஆனால் நாம் வித்தியாசமாய் Bible பேசக்கூடியவர்கள். says those who are born from God, they will overcome the world. ஆமென். யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கிறார்களோ அவர்கள் உலகத்தையே ஜெயித்திருக்கிறார்கள். Those who are born from God, they don't look for the meat and drink. They are establishing the power of the Holy Spirit. தேவனால் பிறந்தவர்கள் எல்லாம் புசிப்பதையும் குடிப்பதையும் நோக்கமாய் கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் தேவனால் உண்டாகிற சந்தோஷத்தினாலும் வல்லமையிலும் எதிர்பார்க்கிறவர்களாய் விரும்புகிறவர்களாய் இருப்பார்கள். Last 2 days we are here. 2 நாட்களா இங்க இருக்கிறோம். Our pastor is feeding our stomach full. ஆமென். நம்முடைய போதகர் அவர்கள் எங்க வயிற்றை அதிகமாய் நிரப்புகிறார். Pastor say I have a 4 hotel. ஆமென். அவர்கள் சொல்கிறார்கள் எனக்கு 4 ஆமென் ஹோட்டல்ஸ் இருக்கிறது. Every day we can go one hotel. ஆமென். எல்லா நாளும் ஒரு ஹோட்டலுக்கு நம்ம போகலாம். And you order all the menu. ஆமென். நீங்க எல்லா மெனு ஆர்டர் பண்ணுங்க. Hallelujah. ஹalleluya. But I'm not happy for that. ஆனா அதிலே நான் சந்தோஷம் அடையவில்லை. But I'm for the happy, the joy of the Holy Spirit. ஆனால் நான் தேவனால் உண்டாகிற பரிசுத்தாவினால் உண்டாகிற அந்த சந்தோஷத்திலும் நீதியிலும் நான் பிரியமாயிருக்கிறேன். Hallelujah. ஹalleluya. You are deserved for the meat and joy. You will go into die and buried. But you are waiting for the joy of the Holy Spirit. You moving the next level. You moving the revival. You moving the next level of anointing. ஆமென். நீங்கள் புசிப்பதையும் குடிப்பதையும் நீங்கள் விருப்பமாய் கொண்டிருந்தால் நீங்கள் வாழ்ந்து மரித்து போவீர்கள். ஆனால் எப்பொழுது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற அந்த சந்தோஷத்தில் நீங்கள் நிறைவீர்கள் என்றால் அடுத்த கட்டத்துக்கு நேராய், அடுத்த எழுப்புதலுக்கு நேராய், அடுத்த உயர்வுக்கு நேராய் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராய் இருப்பார். And God spoke to me about this church. சபையை குறித்து, இந்த சபையை குறித்து கர்த்தர் என்னோடு கூட பேசினார். Yesterday night, more than 100 demons coming to my room. ஆமென். நேற்று இரவிலே என் அறைக்குள்ளே ஆமென் கூடுதலாக 100 பிசாசுகள் என் அறைக்குள்ளே வந்தது. Different kind of demons. பல விதத்திலுள்ள பிசாசுகள். I was fighting with them in the midnight in the warfare. ஆமென். நான் அதோடு கூட ஆமென் ஒரு பெரிய யுத்தத்தையே ஆமென் ஸ்தோத்திரம் நான் அந்த நடு இரவிலே பண்ணினேன். I saw the fornication spirit, adultery spirit. அங்கே நான் மோசமான ஆமென் ஸ்தோத்திரம் விபச்சார ஆவிகளை நான் பார்த்தேன். I saw the disobedient spirit. நான் அங்கே கீழ்ப்படியாமையின் ஆவிகளை பார்த்தேன். I saw many kind of the principalities there. I'm fighting with and almost 2-3 hours. And after I sleep in the after 3 o'clock. ஆமென். 4-5 மணி நேரம் நான் அதோடு கூட பலவித போராட்டத்தோடும் துரைதனங்களோடும் பொல்லாத ஆவிகளோடும் போராடி நான் 4 மணிக்கு அப்புறம் தான் தூங்க போனேன். But I understand they are kneel down the presence of God in this meeting. ஆனால் நான் புரிந்து கொண்டேன் அவர்கள் இந்த கூட்டத்தில் முழங்காலிலே நின்று கொண்டிருக்கிறார்கள்.
If you believe or not, but I believe something is going to happen, take place in the name of Jesus. நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இந்த நேரத்திலே கர்த்தர் சில காரியங்களை இந்த இடத்துல வெளிப்படுத்தி காண்பிக்கத்தான் போகிறார். We are not coming here to preach. God sent me here to preach. ஆமென். இந்த இடத்திலே ஆமென் நான் சும்மா வரவில்லை. கர்த்தரே நம்மை அழைத்து இந்த இடத்திலே துதிக்க வைத்திருக்கிறார். And 1 Corinthians chapter number 4 and 19 and 20. 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 19 20வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 Corinthians chapter number 4 verse number 19 and 20, very fast. ஆமென். 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் அதிலே 19 20 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆகிலும் கர்த்தருக்கு சித்தமானால் நான் சீக்கிரமாய் உங்களிடத்திற்கு வந்து இருமா படைந்திருக்கிறவர்களுடைய பேச்சை அல்ல அவருடைய பலத்தையே அறிந்து கொள்வேன். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டா இருக்கிறது. 19 come to 19, show the 19. 19 போடுங்க. The Paul saying this word to the church of Corinthians. ஆமென். சபையாகிய கொரிந்து சபைக்கு பவுல் சொல்லுகிற வார்த்தை இதுதான். The Bible says the Corinthian church is very gifted church, but they are a lot of sinner and the fornication people, some people doing the adultery with the stepmother. ஆமென். சோதரம், இந்த கொரிந்து சபை என்று சொன்னால் இந்த சபை வரங்களினாலே கிருபைகளினாலே நிறையப்பட்ட சபைதான். ஆனால் அந்த சபைக்குள்ள ஏராளமான பாவிகளும் ஆமென் விபச்சார காரியங்களை செய்கிற ஆமென் அநியாயக்காரர்களும் இருந்தார்கள் என்று வசனம் சொல்கிறது. Because Bible says that church is full packed with grace of God and the gift of God. ஏனென்றால் வசனம் சொல்கிறது அந்த கொரிந்து சபை என்று சொன்னால் தேவனுடைய கிருபை வரங்களினால் நிறையப்பட்ட ஒரு சபையாயிருந்தது. We can see the lot of churches in the epistles. ஆமென். அப்போஸ்தலருடைய अनेक சபைகளை நம்மால பார்க்க முடியும் வேதத்தில். We can see the Corinthians, we can see the Philippians, we can see the Ephesians. நாம் கொரிந்து சபையை, பிலிப்பியர் சபையை, எபேசியர் சபையை நம்மால வேதத்துல காணலாம். But this church is very powerful in the anointing and the grace and the gift. The prophet is there and the different kind of the gift of God is there. ஆமென். ஆனால் விசேஷமாக இந்த கொரிந்து சபையிலே அங்கே தேவனுடைய வல்லமை நிறைந்திருந்தது, தேவனுடைய வரங்கள் இருந்தது. அங்கே தீர்க்கதரிசிகள், சுகமளிக்க கூடியவர், பலவித வரத்தை பெற்றவர்கள் இருந்தார்கள். But this church is lot of people are doing adultery and the fornication and the sins. ஆனால் இந்த சபையிலே குறிப்பாக அநேகர் விபச்சாரத்திலும் பலவித மோசமான ஆமென் துர்க்கிரியைகளிலும் இருந்தார்கள். Let's read the apostle Paul saying to them, அவர்களை பார்த்து பவுல் சொல்கிறார், I will come to shortly. நான் சீக்கிரமாக உங்களிடத்தில் வர விரும்புகிறேன். If the Lord will. ஆமென். கர்த்தர் விரும்பினால், if the Lord will of God, I will come. I will ஆமென். come கர்த்தருக்கு shortly. சித்தமானால் And I will not come to speech and tell with the buff-up and the power. ஆமென். அங்கே அவர் சொல்லுகிறார், சீக்கிரமாய் உங்களிடத்தில் வந்து இருமா படைந்திருக்கிறவர்களுடைய பேச்சை அல்ல அவருடைய பலத்தை அறிந்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். I'm not coming to preach, I'm not coming to talk, I'm coming to lift up in the power of the Holy Spirit. நான் இங்கே வந்து பிரசங்கம் பண்ணவோ ஏதோ காரியங்களை பேசவோ அல்ல. நான் இங்கே வந்தது கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை உயர்த்தப்படத்தக்கதான், உங்களை தூக்கிவிடத்தான். All the sin have a one reason. எல்லா பாவத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. Every sickness have a one reason. எல்லா வியாதிக்கும் ஒரு காரணம் உண்டு. Is all the thing one reason is a devil. எல்லாவற்றுக்கும் ஒரே காரணம் உண்டு. இது எல்லாவற்றுக்கும் சாத்தான் தான் காரணக்காரனாய் இருக்கிறான். Not preaching demon cast out. ஆமென். ஒரு பிரசங்கமோ பிசாசை துரத்தாது. But power. வல்லமை. Power manifested, he will cast out. ஆமென். வல்லமை வெளிப்பட்டால் சாத்தான் வெளியேறும். That's the reason Paul say, my preaching not coming from the ways. My preaching is a demonstration of the Spirit. என்னுடைய ஆமென் ஸ்தோத்திர பிரசங்கம் ஏதோ பிரசங்கத்தில் வருவதாக பேச்சாக அல்ல, அந்த பேச்சு வல்லமை நிறைந்த பேச்சா இருப்பதாலே I see the power is moving this place. நான் இந்த இடத்திலே வல்லமை அசைவாடுவதை பார்க்கிறேன். Hallelujah. ஹalleluya. And the 20 words saying, 20வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, kingdom of God is not word but power. தேவனுடைய ராஜ்யமானது பேச்சிலே அல்ல, அது பலத்திலே இருக்கிறது. Every people saying, எல்லா ஜனங்களும் சொல்லுவோம், kingdom of God not speech, it's but power. இந்த ஆமென் தேவனுடைய ராஜ்யமானது அது பேச்சிலே அல்ல, மாறாக அது தேவனுடைய பலத்திலே இருக்கிறது. Hallelujah. 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 People of God, you need to power to cast
cast out the demon. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தேவனுடைய வல்லமை வேண்டும். ஏனென்று சொன்னால் நீங்கள் பிசாசை வெளியேற்ற துரத்த வேண்டும். Hallelujah. ஹalleluya. God is touching you. Stand there. ஆமென். நீங்க எழும்புங்க, கர்த்தர் உங்களை And the தொடுகிறார். green saree. கிரீன் சாரி நீங்கதான். Shakaraba, Hasatala, Bratala, Bakata. Pray. ஜெபிங்க, எல்லாம் ஜெபிப்போம். You are not coming to here to see something. You wanted to meet the power of the Holy Spirit in this place. ஆமென். நீங்கள் இந்த சபைக்கு வந்தது இதோ பார்த்து போக அல்ல, நீங்கள் இந்த சபையிலே பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். I'm seeing the Spirit. நான் ஆவியை பார்க்கிறேன். Some leaders come to support that lady. ஆமென். ஜீசஸ். Some ladies to come to support this lady. ஆமென். ஒரு சில சகோதரி வாங்க, உங்களுக்கு Pray. Other people are praying tongues. Other people are praying tongues. ஆமென். மற்ற ஜனங்கள் எல்லாம் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுவோம். I believe that after this my section prophet will come joining, something going to explosion. ஆமென். நான் எனக்கு பின்பதாக தீர்க்கதரிசி அவர்கள் வரும்பொழுது இந்த இடத்துல ஒரு பெரிய மகிமை வெடித்து புறப்பட போகுது. I see that more than 8 years. நான் பார்க்கிறேன். ஆமென். 8 வருஷத்துக்கு மேலாக One demon is waiting in your life. ஒரு பிசாசு உங்க வாழ்க்கையை அலக்களித்துக் கொண்டிருக்கிறான். The angel of Lord is here. தேவனுடைய தூதர்கள் இங்கே இருக்கிறார்கள். I told you I'm not come to preach. நான் இங்க வந்திருக்கிறேன். I'm not come to preach. நான் இங்க பிரசங்கம் பண்ண வரல. I'm not come to say hello, how are you? ஆமென். இங்கிலீஷ்ல நான் வந்து ஆமென் ஹலோ ஹவ் ஆர் யூ னு கேட்கல. I've come to establish the kingdom of God in this place. இந்த இடத்திலே தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறேன். Hallelujah. ஹalleluya. And Luke chapter 24 and verse number 49. Luke chapter 24 verse number 49. ஆமென். லூக்கா சுவிசேஷம் 24:49 போடுவோம். Very fast. I don't have time. ஆமென். எனக்கு நேரம் இல்ல, சீக்கிரமா சொல்லுவோம். ஆமென். லூக்கா 24ஆம் அதிகாரம் 49வது வசனம். We can see this Bible. நாம இந்த வசனத்துல பார்க்கிறோம். Behold, I send the promise of my Father upon you. ஆமென். ஜீசஸ். You can see that. There is. ஆமென். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் இதோ உங்களுக்கு அனுப்புகிறேன். This is Jesus speak to the disciple. இதை இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்கிறார். This is the last word Jesus physical realm to speak to disciple. ஆமென். இந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து சரீரத்தில் இருக்கும்போது கடைசியா சொல்லப்பட்ட வார்த்தை சீஷர்களிடத்தில். This is a kadasiyai வார்த்தை. இது கடைசி வார்த்தை. The last things. லாஸ்ட் வார்த்தை. This is a important things. இது முக்கியமான வார்த்தை. This is what it to do in this place. ஆமென். அதுதான் இந்த இடத்துல அதை செய்ய விரும்புகிறது. And we can see the word of God. வசனத்தை பார்க்கிறோம். Behold, I sent the promise of my Father on you. ஆமென். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை But tarry in the city of Jerusalem. ஆமென். நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். Until be endued with power from on high. ஆமென். உன்னதத்திலிருந்து நீங்கள் பலத்தை பெற்றுக்கொள்ளுகிற வரையிலும் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். Jesus said to disciple, don't go see the city. ஆமென். சீஷர்களை பார்த்து இயேசு சொன்னார், நீங்கள் அந்த நகரத்தை விட்டு போக வேண்டாம். Wait the city. Wait the city. நீங்கள் அந்த நகரத்திலே காத்திருங்கள். Don't leave this church. அந்த சபையை விட்டுறாதீங்க. Wait for it. நீங்கள் காத்திருங்கள். Time has come. நேரம் வருகிறது. The promise is come. வருகிறது. The Holy Spirit coming upon you. ஓ, கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. You will receive the power. நீங்கள் ஆவியை The பெற்றுக்கொள்வீர்கள். power will come upon you. ஓ, வல்லமை வருகிறது. You will be there. வெற்றி பெறுவீர்கள். Jerusalem, Samaria. ஓ, சபையை Jerusalem and Samaria. ஆமென். சபை எருசலேம் டு சமாரியா To வரையிலும் the end of the world. உலகத்தின் கடைசி பரியந்தமும் The Holy Spirit coming upon your பரிசுத்த life. ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையை நோக்கி வருகிறார். You cannot control you physically. ஆமென். உங்களை சரீர பிரகாரமாய் கட்டுப்படுத்தவே முடியாது. All the time Jesus spoke about power and manifestation. ஆமென். ஒவ்வொரு முறையும் இயேசு பேசும் பொழுது வல்லமையையும் வல்லமையின் வெளிப்பாடுகளையும் தான் பேசினார். Hallelujah. ஹalleluya. Before the Jesus ஆமென். இயேசுவுக்கு முன்பாக and John Baptist come to hear, he preaching about the power of God. ஆமென். ஸ்தோத்திரம். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக வந்து பிரசங்கம் பண்ணும்போது அவன் தேவனுடைய வல்லமையை குறித்து பேசினார். Oh, after the death of the John Baptist,
Devil say, I can rest, I am okay. ஆமென். இது யோவான் ஸ்நானனுடைய மரணத்துக்கு பின்பதாக சாத்தான் சொன்னான், ஓகே இப்பொழுது நான் இலை பாருவேன் என்று சொன்னான். And the devil say, my problem is finished. சாத்தான் சொன்னான், என் பிரச்சனையே முடிந்து விட்டது. And his next moment is Jesus Christ is coming to the Jordan. ஆனால் அடுத்த நேரத்திலே இயேசு கிறிஸ்து யோர்தானை நோக்கி கடந்து வந்தார். Yes. The movie is starting. அசைவு ஆரம்பமானது. The picture is starting. இங்கே கிரியைகள் வெளிப்பட்டன. Jesus went to the wilderness to pray, fasting the 40 days. இயேசு கிறிஸ்து வனாந்திரத்துக்கு 40 நாள் உபவாசம் இருக்க சென்றார். After the 40 days he is come to the Jerusalem. 40 நாள் வனாந்திரத்தில் உபவாசம் முடிந்து எருசலேமிலே வந்தார். Bible says power is moving everywhere. வசனம் சொல்கிறது வல்லமை எல்லா இடத்திலும் அசைவாடுகிறது. Power is moving everywhere. அவை எல்லா இடங்களிலும் வல்லமையை கிரியை செய்கிறது. ஆமென். After the crucifixion of Jesus, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு பின்பு devil say, I am okay, my problem is finished அப்போ சாத்தான் entirely. சொன்னான், ஒரு வழியா என் பிரச்சனை எல்லாம் முடிந்து விட்டது என்று சொன்னான். Paul is coming. ஆனால் பவுல் வந்தார். Paul is coming to destroy the Christians in Damascus.